என் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, என்னை நம்பினால் மட்டும் இந்த பதிவை நீ முழுமையாக கேள் தங்கமே. நீ யாரை இழந்து நிற்கின்றாயோ அந்த ஒரு உறவை இப்பொழுது திரும்ப பெறப்போகின்றாய். இந்த உறவு ஒன்று உன்னிடம் இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று துடித்தும் கொண்டு இருக்கின்றது. அவற்றை என் மூலமாக உனக்கு அனுப்பியும் இருக்கின்றது தங்கமே. எனக்கும் இப்பொழுது உன் துணையை பிரிந்து குழப்பத்தில் மன வருத்தத்தில் தான் நீ இருக்கின்றாய். அவர் ஏதாவது ஒரு தவறு புரிந்து விட்டார். அதை உன்னால் மறக்க முடியாமலும் மன்னிக்க முடியாமலும் தவித்து கொண்டு இருக்கின்றாய். அச்சமயத்தில் நீ இப்பொழுது பிரிந்து இருக்கின்றாய் தங்கமே. தவறு செய்வது இயல்புதான். தவறு செய்யாமல் இவ்வுலகத்தில் யாருமே இல்லை. மறப்பதும் மன்னிப்பதும் மனித குணம்தானே. தவறு செய்து மன்னிப்பு என்ற மனதார வார்த்தையை கேட்டால் நீ அதை மனதார ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நான் உன்னிடம் பலமுறை சொல்லியும் இருக்கின்றேன். நீ முன்பு நடந்த விஷயங்களை மனதில் வைத்து கொள்ளாதே என்று. மறதி என்பது அவசியம் என்று உன்னிடம் நான் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் நீதான் கேட்கவில்லை தங்கமே. அவரை மறக்க முடியாமல் தினமும் இரவில் தவித்து கொண்டு இருக்கின்றாய். அதை உன் அப்பா உணர்ந்துதான் நீ இழந்த அந்த ஒருவரை மீண்டும் உன்னிடமே வர இப்பொழுது ஆசைப்படுகின்றது. இப்பொழுது உன்னிடமே வர போகின்றார் தங்கமே. பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து பார். அவர் மன்னிக்க முடியாத தப்பையா உனக்கு இழைத்து விட்டார்? அவ்வாறு இழைத்தால் கூட அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நீ சற்று வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் எந்த விதத்திலும் நீ குறைந்து போவதே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை நன்றாக இருக்கும். தவறு செய்து உன் துணைக்காக ஒரு வாய்ப்பை நீ கொடுத்து பார். அந்த வாய்ப்பை நிச்சயம் அவர் சரியாக பயன்படுத்தி கொள்வார். அவர் தானாகவே உன்னிடமே வருவார். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.